ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு ரிபானா வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆக்ஷன்ஸும் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் இந்த எபிசோடுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபானா வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 5. இப்போ ஆர்ஜின் ஸ்டாடம்ல தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. என்னோட எபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறான். ஃபுட்டு, ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ்னு எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அடுத்தது ஆட்டோமேட்டட் சர்வீஸ் கேட்டகரியில நான் எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு காயின் எக்ஸ்சேஞ்ச், வாட்டர் டிஸ்பென்சர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். வெண்டிங் மிஷின் ரேங்கை பார்க்கறதுக்கு 30 லட்சம் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. இப்போ பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் ஓடி வந்து சீக்கிரம் எங்களுக்கு ஃப்ரைடு சிக்கன் கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவுமே ஒரு வழியா இங்க இருக்கிற மேஜிக் சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஸோ இப்போ எல்லாராலையுமே இங்க இருந்து டெலிபோர்ட் ஆக முடியும். எத்தனை ஸ்டாடம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ இந்த டஞ்சனோட டாப்ல ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் ஸ்டாடம், அது கீழே டெட்மன்ஸ், லேக்கு, டெசர்ட் அப்படின்னு சொல்லி மொத்தமா 8 இருக்கு. அதுல 8வது இன்னும் யாரும் காங்கர் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆர்ஜின் ஸ்டாடம் டைரக்டர் சொல்றா. பசங்களுக்கு நம்ம ஹீரோ விளையாட்டு காமிக்கிறா. ஒரு வழியா எல்லாத்தையும் அந்த லேக் ஃப்ளோ ஸ்டாடம்க்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இந்த ஆர்ஜின் ஸ்டாடம்ல நெதர்லாண்டோட அண்டர்லிங் இருப்பான். அவனோட அந்த ரிங்கை பிடுங்கி எல்லா கண்ட்ரோலையும் போக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. நேச்சுரல் ஃபுல்ஸ் இதுல ஹெல்ப் பண்ற எவ்வளவு காசு தருவீங்கன்னு கெராயில் கேட்கறான். எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லவும் ஈவன் நீங்க காசு கொடுக்கலனாலும் அவ அதை பண்ணதான் செஞ்சிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஸோ எங்க இருந்தோ அந்த மான்ஸ்டர்ஸ் வருதோ அதோட பேஸுக்கு இவங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஹீவி ஜாலியா பாக்ஸோ எனக்கு கொஞ்சம் டீ தாயின்னு கேட்டு வாங்குறேன். நாட் ஃபைட்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒரு ஹீலர் தான், ஃபைட்டிங் என்னோட பெஸ்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த மேப் படி இந்த இடத்துல ஒரு லேக் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வழி ரெண்டா பிரியுது. லேக் பக்கமா ஒரு குரூப் போங்க, இன்னொரு குரூப் இன்னொரு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க மான்ஸ்டர் வரவோ ஹீவி முன்னாடி போறான். இன்னும் அந்த மான்ஸ்டர்லாம் என்னத்தையோ தேடுது நம்ம ஹீரோ பார்த்தா ஹீவி தான் அவனோட இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு இவங்க இருக்கிறதே கண்ணுக்கு தெரியல. ரிசன்ட்லி அவன் இதே தானே பண்ணான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆக்சுவலி அவன்கிட்டயோ பிளெஸிங் ஆஃப் மைட் இருக்கு. பட் லாமிஸ் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதுன்னு மத்தவங்க சொல்றாங்க. ஹீவியே தனியாலா போயிட்டு அதுங்களெல்லாம் சாவடிச்சுட்டு வந்துருத்தான். சரி இப்ப 2 குரூப்பா பிரியலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போறாங்க. ஹீவி கூட யார் போக போறாங்களோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ குரூப் தான் அவன் கூட போறாங்க. 3 hours டைம் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி குயிக்காவே அவங்க 1 hourக்குள்ள எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுருந்தாங்க. 2 hours டைம் இருக்கே, வாட்டர்ல போய் ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணுங்க. மான்ஸ்டர் ஒருவேளை வந்தா நான் வெளியே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீவி சொல்லவும் அந்த பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் குதிச்சிருந்தாங்க. கவலைப்படாதீங்க லேடிஸ், நான் உங்க பொருள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றேன்னு ஹீவி சொல்றான். சரிவா லாமிஸ் போலான்னு ஷோவேவோ லாமிஸே இப்ப குதிக்கிறாங்க. அவங்க என்கிட்டதான் பொறுப்பை விட்டுட்டு போயிருக்காங்க. நான் தானே இந்த அழகான ஷோஸ் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு ஹீவி ஆரம்பிக்கவும் இவன் இதைத்தான் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வாட்டர் கண்ணை வச்சு அவனே லேக் குள்ள தள்ளி விட்டுருந்தான். பாடியோட சேர்த்து முடிஞ்சா மைண்ட் கழுவிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் ஏன் நனைஞ்சு போயிருக்கான்னு கரையில் பார்த்துட்டு சரி பாக்ஸோ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, ஏதாச்சும் டேஸ்டான லஞ்ச் தாயன்னு கேட்கவும் இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சாப்பிடாத புது வகையான ஒரு வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறுதான். அதுல நிறைய டிஃப்ரெண்டான சாப்பாடுலாம் இருக்கு, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணுமே மத்தவங்க பாக்குறாங்க. அதுல ட்ரையாங்கிளா இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி கரையில் கேட்கறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்றாங்க. ரைஸ் பாலை எப்படி பிரிச்சு சாப்பிடணும் நம்ம ஹீரோ டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறான். இந்த மீசல் மட்டும் தனியாலாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம கேட்கறான். இவங்க போயிட்டு இருந்த இடம் இதுக்கு மேல கீழே இறக்கமா போய்கிட்டு இருக்கு. மான்ஸ்டர் தூரத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத மீஷ்வலும் சென்ஸ் பண்றான். ஒரு மான்ஸ்டருக்கு மேல இருக்க என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் அந்த மான்ஸ்டர்ஸ் ஸ்லோ பண்ற மாதிரி நான் ஏதாச்சும் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பால் டிஸ்பென்சரா நம்ம ஹீரோ மாதிரி இப்ப நிறைய இரும்பு பால்ஸ் அந்த இடத்துல அனுப்பி விடுறான். மாஸ்டர் பாக்ஸோ இது என்னன்னு மீஷ்வல் கேட்கறான். இது அவங்கள வலிக்க விடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். கீழே மான்ஸ்டர் கத்துற சவுண்ட் கேட்குப்பான்னு பிளாண்ட் ஆஃப் கிளட்டன் சொல்றாங்க. வலிக்க விட வச்ச மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க வீக்கெண்ட் பண்ணி ஸ்லோ பண்ணிருக்காங்க. அந்த கேப்ல மீஷ்வலோ கெராயிலோ போயிட்டு அட்டாக் பண்றாங்க. லாமிஸா அவா பக்கம் வர மான்ஸ்டர் அடிச்சு போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ சும்மா இருக்க கூடாதுன்னு லாமிஸ்க்கு பின்னாடி அட்டாக் பண்ண வர மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஓகே பாக்ஸோ நீ அப்ப என் பின்னாடி பாத்துக்கோன்னு லாமிஸ் சொல்றா. ஓகே நான் லாமிஸ் பேக்க ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப நிறைய மான்ஸ்டர்ஸ் வரவும் லாமிஸ் அந்த பக்கம் தூக்கி போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் உன்ன ஒரு டோல் மாதிரி யூஸ் பண்ண விரும்பல, நீ என்னோட பார்ட்னர் அப்படின்னு வா சொல்றா. பாக்ஸோ என்ன காப்பாத்து நீ ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு புரியுது, பட் அது தேவையில்ல, நான் அட்டாக் பண்றேன் நீ டிஃபெண்ட் பண்ணு, நம்ம இப்படியே பார்ட்னரா ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலான்னு வா சொல்றா. சாக்ரிஃபைஸ் பண்றதா இருந்தா 2 பேரும் ஒன்னாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம ஃபாஸ்டாவா ஓடவும் மீஷ்வலா அவங்களுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்றான். பட் லாமிஸாலேயே எல்லா மான்ஸ்டரையும் தனியால சமாளிக்க முடியாது, நான் தான் ஏதாச்சும் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த இரும்பு பால்ஸ்குள்ள வலுக்கிற மாதிரி ஒரு லிக்விட் நம்ம ஹீரோ ஊற்றி அதை ஆன் பண்றான். மான்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வலிக்கு விழுந்துட்டு இருக்குதுங்க. வந்த நிறைய மான்ஸ்டர்ஸ் இவங்க வலிக்கு விழ வச்சே தோக்கடிச்சிட்டாங்க. பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸோட லீடரோ இப்ப வலிக்கு விழ போகவும் லாமிஸ் அவனை பிடிச்சிருந்தா. அந்த பக்கம் ஒரு ஹியூமன் இருக்கிறத சென்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ டிஸ்வாஷரை யூஸ் பண்ணி வச்சு அந்த வலியை கிளியர் பண்றா. இப்ப நடந்து போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். வலிக்கு விழுந்த மான்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஹியூமன் இருக்கான். அவனை போயிட்டு லாமிஸ் பிடிக்கிறா. கண்ட்ரோல் பண்ற ரிங்காவா உடச்சிருந்தா. ஆக்சுவலி அது ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணை நான் வில்லேஜ்ல கொண்டு போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு கெராயில் சொல்லவோ இதாச்சுன்னு ஒரு பொண்ணு தப்பான இடத்துல தொட்டுட்டு இருக்கியா அப்படின்னு ஃபில்மினா பிடிச்சி அவனை திட்டிட்டு இருக்கா. என்னதான் இவங்க ரிலேஷன்ஷிப் கப்பல் மாதிரி இருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். வயசாகிய
சண்டை போடுறாங்களேன்னு பார்க்கவும் அவங்களோட வயசு யங்கா தானே தெரியுது அப்படின்னு லாமிஸ் கேட்டா ஃபில்மினா பார்க்க யங்கா தரலாம், பட் கேப்டனை விட அவங்களுக்கு வயசு அதிகம். அவங்க ஒரு வேம்பயர் ஃபீண்ட்னு சர்வே சொல்றா. மத்தவங்க பிளட் குடிச்சு வாழ்வாங்களே அந்த ரேசான் லாமிஸ் கேட்கவும் பிளட் மட்டும் கிடையாது, அதுக்கு ஈக்குவலான பாடி ஃப்ளூயிட்ஸை குடிச்சாலும் அவங்க சர்வைவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஹீவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ அப்படின்னா ரொம்பவே சூப்பர்னு லாமிஸ் சொல்றா. ரத்தத்தை குடிச்சு வாழ்வாங்க, அதை பார்த்து உனக்கு அருவருப்பு இல்லையான்னு அந்த பசங்க கேட்டா ஒருத்தங்க ரேஸை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்க பண்றதுன்னு தப்பு இல்லையே அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் அந்த ட்வின்ஸிவா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஆமா டஞ்சனோட எண்டிங்க்கு போய் உங்க விஷயம் என்ன கேட்பீங்கன்னு லாமிஸ் கேட்கவும் எனக்கு நிறைய பணம் கிடைச்ச ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஜாலியா பாத்துக்கணும், நிறைய சாப்பாடை சாப்பிடணும்னு ஷோவை சொல்றா. என்னோட விஷயம் பாக்ஸை ஹியூமன் ஆக்கணும்னு லாமிஸ் சொல்றா. எனக்கு வேற சில ட்ரீம்ஸ் இருக்கு, பட் இப்போதைக்கு இது போதும், நம்ம ஹீரோ சொல்லணும் ஒரு கிங்டம் கிரியேட் பண்ணுவேன், அதுல மக்கள் எல்லாரும் டாக்ஸஸ் அவங்களோட ஷோவை எனக்கு தரணும், வருஷம் எனக்கு நிறைய புது ஷோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீவே அவனோட விஷயம் சொல்றான். எங்க விஷயம் பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் நாங்க ஃபேமஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்வின்ஸ் சொல்றாங்க. சின்ன பசங்க நீங்க சொல்றீங்களான்னு ஷோவை கலாய்க்கிறா. கேப்டன் அண்ட் ஃபில்மினாவோட விஷயம் என்னவா இருக்கும்னு இவங்க யோசிச்சா அதை பத்தி எங்களுக்கே தெரியாது. நேஷனல் ஃபோர்ஸ்ல இருக்கிற மத்த எல்லா மெம்பர்ஸும் சொல்றாங்க ஒரு வழியா இந்த ஸ்டாடம்ல இருக்கிற பிரச்சனையை முடிச்சாச்சு, பாக்ஸா நமக்கு கிஃப்ட் தருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம ஹீரோ சாப்பாடை கொடுக்குறான். பட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா எதையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கடைசி யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு பாத்திரத்துல ஐசான் மத்த விஷயங்களை போட்டு சமைக்க ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோவால தனியா அதை பண்ண முடியலன்னு ஹீலமீட்ட ஹெல்ப் கேட்கறான். அடுப்பா எரியக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ இப்ப மாறி அவங்களுக்கு டைரக்டா சமைச்சே கொடுக்குறான். டேஸ்டான சாப்பாடு தான் டைரக்டா உன்னால கொடுக்க முடியுமே, அப்புறம் ஏன் சமைக்கிறான்னு கேட்கவும் ட்ரை பண்ணலாமேன்னு யோசிச்சா நம்ம ஹீரோ வந்துட்டு சமையல காமிக்கவும் இப்படி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்லை, இது டேஸ்டா இருக்குன்னு எல்லாருமே அதை டேஸ்டா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. பாக்ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் லாமி சொல்லுவா. அப்பப்போ சமைக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த லேக் ஸ்டாடம்லயோ ஆர்ஜின் ஸ்டாடம்லயோ இருக்கிற பிரச்சனையை இப்போ ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. இனிமே மான்ஸ்டர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணாது. ஸோ இப்படியே ஒவ்வொரு ஸ்டாடமா போய் இவங்க ஹெல்ப் பண்ண போறாங்களா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.